அவளும் நானும் அமுதும் தமிழும் அவளும் நானும். ஹே காய்ஸ், ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ணலான்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு பிகே எடிட்ஸ் சேனல். இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணி நியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ க்ரீன் பிக்சர் இம்போர்ட் பண்ணிக்கலாம். க்ரீன் பிக்சர் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ஆடியோ செலக்ட் பண்ண போகிறோம். எப்பயுமே ஆடியோ செலக்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து எடிட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ ஆடியோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஆடியோ செலக்ட் பண்ணிவிட்டு ஆடியோ எண்டு வர நம்ம க்ரீன் பிக்சரை வந்து மூவ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ மூவ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கட் அவுட் ஆப்ஷன் போயிடலாம். கட் அவுட் ஆப்ஷனில் ஹோம் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சர்க்கிளை லைட்டாக மூவ் பண்ணி விட்டு ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணிவிட்டு ஃபிப் ஆப்ஷன் போயிடலாம். ஸோ உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கிராப் ஆப்ஷன் கிளிக் பண்ணி 16:9 ரேஷியோ தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதுதான் இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பிளாங்க்ல வந்து நீங்கள் இதை ஃபிட் பண்ணிடுங்க. இப்போது இந்த கிளிப்பை வந்து வீடியோ எண்டு வர நம்ம மூவ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அதை டச் பண்ணிங்கன்னா கிளிப் வீடியோ எண்டு காட்டும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம டபுள் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பின்ற ஆப்ஷன் தெரியும். காப்பி பண்ணிவிட்டு பிளாங்க் இமேஜில் இந்த 2 ஃபோட்டோவையுமே நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணிவிட்டு ஈஸியான மெத்தடில் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம் ஃபோட்டோவை. இப்போது நீங்கள் செகண்ட் இமேஜில் போய் டச் பண்ணி ரீப்ளேஸ்னு ஒரு ஆப்ஷனோ அதை நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மாஸ்க் ஆப்ஷன் போயிட்டு தேர்ட் ஒன் செலக்ட் பண்ணி இதே மாதிரி ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி வந்து நீங்கள் ஃபிட் பண்ணிடுங்க. இதே மாதிரி நீங்கள் 3 ஃபோட்டோவுக்குமே இதே மாதிரி மாஸ்க் வந்து லைட்டாக மூவ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஃபிட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். ஸோ ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு எஃபெக்ட் ஆப்ஷன் போயிட்டு அதில் வந்து பீட்ஸ் இருக்கும். ஸோ பீட்ஸில் செகண்ட் ஒன் பிளாக்குன்னு தெரியுதுல்ல, அதுதான். அது செலக்ட் பண்ணிவிட்டு அதோட ஸ்ட்ரென்த்தை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. 1 பாயிண்ட்டுக்கு வச்சா போதும். லைட்டாக பிளிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எஃபெக்ட் வந்து வீடியோ பார்க்கும்போதும் நல்லாயிருக்கும். இந்த எஃபெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி எடிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அவ்வளோதான், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் வீடியோவை. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ இதே மாதிரி வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.